உணர்வு. பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுவோம்? கிள்ளி பார்ப்போம் இல்லை? எப்படி உணர்வு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். என்ன திட்டினாலும் அப்படியே இருக்கிறான் பாரு, எங்கன்னா படிக்கிறானா, வார்த்தைக்கு உணர்வு இருக்குது. அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா சில பேர் அந்த வார்த்தையை கேட்டு உயிர் விட்டவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி உயர பறந்தவனையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? உணர்வுள்ளவர்களே. ஆமென். இங்க வசனம் சொல்லுது, வேதத்தை நாம் நாடுகிறவர்களாக உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வசனத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கற்றுக்கொண்டு அதில் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை சும்மா படிக்கிறது இல்லை, அர்த்தத்தோட வார்த்தைகளை உணர்வுள்ள வார்த்தைகளாக பெற்றுக்கொள்ள வேண்டும்.